இப்போ செம்மண் இருக்கிறது, களிமண் இருக்கிறதெல்லாம் சொல்றோம் பார்த்தியா? இது எல்லாமே அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கும். இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்றாங்க, மொத்தமா மரத்தை எடுத்துறாங்கன்னா எல்லா பில்டர்ஸும் ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். இது யாரை பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் செய்பவர்களையும் பாதிக்கும், அதற்கு உடனாக இருப்பவர் வேலை செய்யறாங்க இல்லையா, உடன் இருக்கிறவங்களையும் பாதிக்கும். மரத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடியும் அது வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு கற்பூரம் காமிச்சு அது சொல்லணுமா, நான் வந்து இது பண்றதுனால உன்னுடைய அனுமதி எனக்கு வேணும், அது என்ன அதனுடைய பாவமோ நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டுதான் ஒரு மரத்தை வெட்டணுமே தவிர. இவங்களால மட்டும்தான் மரம் வளர்க்க முடியும், எல்லாராலையும் வளர்க்க முடியாதுன்னா எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா அவங்களால அந்த மரம் வளர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நல்ல மனசு இருக்கணும். மேடம் வணக்கம். வணக்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மரக்கன்றுகள் நடுறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மரங்களை வெட்டுறாங்க, அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம் நிறைய அப்படின்னு. பொதுவா இந்த மரத்தை வெட்டுறதுனால நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன? ஆமா, அபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ரோடு போடுறோம்னு எவ்வளவு மரம் வெட்டுறாங்க, நிறைய மரங்களை வெட்டிடுறாங்க. இது விருட்ச சாஸ்திரம்னு சொல்றதுமா. நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, நீ என்ன மாதிரியான மரங்களை நட்டா உனக்கு மழை வரும், நமக்கு நாடு பஞ்சம் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டுன்னு இயற்கை வழிபாடுகள் தான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் காலங்கள் மாறும் பொழுது எல்லாமே மாறினதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த விருட்ச சாஸ்திரமும் அதுல வர்றதுதான். நீ வந்து சந்திரன் ஆதிக்கம் இருக்கிற இடத்துலதான் வயல் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கு பத்தியா, ஏன்னா உனக்கு வயல்ல வந்து எப்பவுமே நீர் பாசனம் இருக்கணும். ஸோ ராகு ஆதிக்கம் இருக்கிற இடத்துலதான் கருப்பு உளுந்து விளையும். நீ வந்து செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிற இடத்துலதான் உனக்கு வந்து துவரம்பருப்பு வரும், மிளகா வத்தல் வரும். குரு ஆதிக்கம் இருக்கிற இடத்துலதான் மஞ்சள் வரும், கொண்டக்கடலை வரும். ஸோ கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கிற பூமியில தான் இப்ப செம்மண் இருக்கிறது, களிமண் இருக்கிறதெல்லாம் சொல்றோம் பார்த்தியா? இது எல்லாமே அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கும். ஸோ நீ இந்த மரத்தை வந்து வெட்டும் பொழுது இதற்கெல்லாமே சாங்கியங்கள்னு ஒண்ணு உண்டு. இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி பண்றாங்க, மொத்தமா மரத்தை எடுத்துறாங்கன்னா எல்லா பில்டர்ஸும் ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும். இது யாரை பாதிக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் செய்பவர்களையும் பாதிக்கும், அதற்கு உடனாக இருப்பவர் வேலை செய்யறாங்க இல்லையா, உடன் இருக்கிறவங்களையும் பாதிக்கும், அங்க போய் வாழறவங்களையும் பாதிக்கும். ஸோ பாதிப்புங்கிறது ஒருத்தரை மட்டும் பாதிக்கிறது இல்லை, எல்லாரையுமே பாதிக்கிறது தான். ஸோ இந்த விருட்சங்களை அழிக்கும் பொழுது, இந்த விருட்சங்கள்னு சொல்லும் பொழுது இந்த மண்ணுல நிறைய ஜீவராசி வாழும், மரத்துல நிறைய ஜீவராசி வாழும், கூடு கட்டும், பறவைகள் இருக்கும். எத்தனையோ பறவைகள் அதுல இருக்கக்கூடிய குச்சியை எடுத்துன்னு போய் அதுங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு இதான். ஸோ நீ வந்து ஒரு உயிரினத்தை அழித்தோ இல்லை ஒரு சிஸ்டமையே நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த பாவம்ங்கிறது வரும். ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா விருட்ச சாபம், பட்சி சாபம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்தந்த குடும்பங்களுக்கு அது அந்த மாதிரியான பாதிப்புகள் வரும். என்ன மாதிரி பாதிப்புகள்? இப்ப என்ன, நிறைய பேர் மரத்தை வெட்டிடுறாங்க. அந்த வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மரத்தை வெட்ட போறோம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க. அதாவதுமா, அந்த மரம் வெட்டுபவர்கள்னே இருப்பாங்க. இப்ப மரத்தை வந்து எல்லாரும் வெட்ட முடியாது, அத அவங்க அந்த சாங்கியம் செய்வாங்க. இப்ப நீ வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி பூமி பூஜை போடுறோம், இப்ப பூமி பூஜை போடுறதுக்கான காரணம் என்ன, நீ அந்த பூமியை தோண்டும் பொழுது எத்தனை ஜீவராசியை நம்ம அழிக்கிறோம், எல்லாமே இருக்கு இல்லையா, மன்னிப்பு கேட்டு அதுக்கு பாலை விட்டு அத்தனை சாங்கியங்கள். அதே மாதிரி ஒரு மரத்தை அறுக்கிறதுக்கு முன்னாடியும் அது வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு கற்பூரம் காமிச்சு அது சொல்லணுமா, நான் வந்து இது பண்றதுனால உன்னுடைய அனுமதி எனக்கு வேணும், அது என்ன அதனுடைய பாவமோ நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டுதான் ஒரு மரத்தை வெட்டணுமே தவிர, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நமக்கு அது தேவைங்கும் போது நம்ம செய்யும் பொழுது நம்ம பார்க்குற இயற்கை சீற்றங்கள் பார்க்குறோம். எத்தனை இயற்கை சீற்றங்கள் வருது, அதுல அழியறது தான். இதுக்குன்னு ஏதாவது கிழமைகள் இருக்கா? இந்த கிழமையில தான் மரம் வெட்டணும், மற்ற டயத்துல தொடக்கூடாது? ஆமா, எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா போர் போடும் பொழுது பூமியை தோண்டி போர் பண்றோம் இல்லையா, மேல் நோக்கு நாள்ல பண்ணணும். ஏன்னா தண்ணி மேல வரணும். இந்த மரம் வெட்டுறது எல்லாமே கீழ் நோக்கு நாள்ல பண்ணணும். இது கேலண்டர்ல கொடுக்கப்பட்ட. ஆமா ஆமா, அதனாலதான் மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள்னு இருக்கும் 3. ஸோ கீழ் நோக்கு நாள்ல இதை பண்ணணும்.
இதே மாதிரிதான் மரம் நட்டு வைக்கிறதுக்கு ஏதாவது சாஸ்திரம் இருக்கா? கண்டிப்பாமா. இப்ப இந்த ஆடி மாசம் நம்ம பேசணுமே, ஆமா. ஆடி மாசம் 5ஆம் தேதி விதை விதைப்பாங்க. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆடி பட்டம் தேடி விதைன்னுவாங்க. ஆமா. அதனால ஆடி மாசத்துல அந்த 5ஆம் தேதிங்கிறது ரொம்ப விசேஷம். Okay. ஸோ நீ விதை விதைக்கும் பொழுது அந்த மேல் நோக்கு நாள்ல தான் வைக்கணும். ஓகே. 2வது வளர்பிறையில வைக்கணும். அண்ட் 3வது வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் வளம், அந்த மண்ணுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலி அமாவாசைக்கான 3வது நாள் 5வது நாள் பண்ணுவாங்க இந்த மரம் நடுறது அந்த மாதிரி ஆமா. விஷயம். சோ மரம் வெட்டுறதுக்கும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இருக்கு. அண்ட் எல்லாம் நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கிரகத்திற்கும் ஒரு மரம் உண்டு. இப்ப தென்னை மரம் பாத்தீங்கன்னா அது சந்திரனுக்கானது. ஓகே. மரங்களும் கிரகங்கள் கூட கனெக்ட் ஆனதுதான். இப்ப நீங்க எலுமிச்சம்பழ மரம் எடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே செவ்வாய். நார்த்தங்காய், கடாரங்காய், ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம் இது எல்லாமே செவ்வாய்க்கானது. சரி. ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப நம்ம எள்ளு எடுத்துட்டோம்னா அது சனி பகவானுக்குள்ளது எள்ளு. இப்படி ஒவ்வொரு இந்த வாழை மரம் இதெல்லாம் என்ன கேட்டீங்க? வாழை மரம் வந்து உங்களுக்கு வாழைப்பழம், வாழை மரம் இது எல்லாமே புதனுக்கு உண்டானது. புதனுக்கு உண்டானது ப்ராஸ்பெரிட்டி இது. ஸோ மா, பலா, வாழை இது 3மே ப்ராஸ்பெரிட்டிக்குள்ளதான், உங்களுக்கு சுபத்துக்காக வைக்கிறது. இது புதனுக்கு உண்டானது. அரச மரம்ங்கிறது குருவுக்கு உண்டானது. அதனாலதான் பந்தக்கால் நடும் பொழுது அரச மரம் இருக்கணும்னு சொல்றது. அந்த அரச மரத்துக்கு கும்பதான் அவங்க வந்து பூஜை பண்றாங்க. அதனால விருட்சங்கள் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றுமே கிரகத்துக்கு சார்ந்ததுதான். ஓகே. ஸோ இந்த மரங்களுக்கான முக்கியத்துவம் என்ன, கிரகங்களோட அதை சேர்த்து சொல்லியிருக்கீங்க. இப்போ சில பேர் வந்து இந்த இந்த எங்களுடைய ராசிக்கு இந்த கிரகம் ஆதிக்கமா இருக்கு, ஸோ இந்த மரத்தை நாங்க வந்து இந்த இலைகளை வச்சுக்கிறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. மரம் இப்ப வீட்டுல நீங்க நட்டு வைக்கிற மரங்கள் எல்லாமே அப்படிதான். இப்ப நந்தியாவட்ட பூ வைக்கிற பார்த்தீங்களா, அது சந்திரனுக்கு உண்டானது. நீங்க சிவபெருமானுக்கு திங்கக்கிழமையில நந்தியாவட்ட பூவால அர்ச்சனை பண்றச்சு மனசு வந்து அந்த குழம்பாம இருக்கும், வீட்டுல சண்டை இல்லாம இருக்கும். இப்ப செம்பருத்தி எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஃபார் சூரியன். நீங்க தலைமுடி நல்லா வளரணும்னா செம்பருத்தி எண்ணெய் இல்லையா, சூரியன். முடி நல்லா வளரணும்னா சூரியனை வணங்கணும். நீங்க ஜாதகத்துல வந்து சூரியன் சரியில்லைன்னா அந்த சொட்டத்தலை விளறது இதெல்லாம் சூரியன் வச்சுதான். அப்போ அந்த செம்பருத்தி பூங்கிறது சூரியனுக்கு உண்டானது. ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்க அந்த செம்பருத்தி மரத்தை நடணும்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையில நடணும். ஸோ மரம் நடுறதுக்கும் கிழமைகள் டைம் எல்லாமே இருக்கு. இது இறுதியா ஒரு விஷயம் என்னன்னா, இவங்களால மட்டும்தான் மரம் வளர்க்க முடியும், எல்லாராலையும் வளர்க்க முடியாதுன்னா எந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா அவங்களால அந்த மரம் வளர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசு இருக்கிறவங்க விதைச்சாங்கன்னா நல்லா வளருது. நிச்சயமா. மனசு சரியில்லாம வச்சாங்க மற்ற நாளே பட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, பச்சை மரம் கூட பட்டு போயிடும் பக்கத்துல இருந்தாலும் அந்த மாதிரி. அதனால நல்ல மனசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் நடலாம். இதற்கு இவங்க தான் அவங்க தான் கிடையாது. இந்த ஒரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா மரம் அதான் இந்த டைத்துல நம்ம எக்கோசிஸ்டம்க்கு தேவைப்படுற ஒரு விஷயம். இந்த ஆக்சிஜன் நிறைய வந்து இந்த புகையினால நிறைய விதமான உடல் நோய்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த மரங்கள் தான் அந்த காற்றை எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு காற்றை தருது. அதை எப்படி வளர்க்கணும், அதை அழிக்கணும்னா கூட அதற்கிட்ட உத்தரவு கேட்கணும்னு சொல்லி அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஒரு பதிவுல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.